ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். என்னென்னா உங்களுக்கு செலவு அதிகமாக நீங்கள் பண்ணி ஒரு சின்ன கணக்கு டெய்லி பால் வரும், ஒரு நாளைக்கு பால் வரும் 4 ஒரு மாதத்துக்கு அரிசி வரும், சாப்பாடு 10 கிலோ. எண்ணெய் எவ்வளோ? சர்க்கரை எவ்வளோ வாங்குது மாதத்துக்கு? எவ்வளோ செலவாகுது? 3 கிலோ. கரண்ட் பில்லுக்கு எவ்வளோ கட்டுறீங்க இப்போ? 1800. 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கட்டுறீங்க? 400 350 ரூபா. 400. சரி. இப்போ வீட்டு வரி எவ்வளோ கட்டுறீங்க இப்போ? முதல்ல வந்து வெறும் 750 ரூபா கட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு இப்போ 4000 சில்லறை கட்டணும். மளிகை சாமான் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ? போயிட்டு திருச்சி வச்சு மேக்ஸிமம் ஒரு 5000 ரூபா. 5000 ரூபாய் 15,000 வரும். 10,000 15,000 10,000 மேலே வரும். வீடியில் வரும். வீடியில் வரும் 10,000. ஃபஸ்ட்டு எவ்வளோ? 5 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மளிகை சாமான் வீடியில் வரும்? அப்போ கம்மியாக தான் ஒரு 5,000 ரூபாய்க்குள்ள 4,000. எதுக்கு இதெல்லாம் விலைவாசி எவ்வளோ நம்ம வந்து இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவு பண்ணிடுவோம் அது ஒரு கணக்கு வரும். இப்போ நம்ம வீட்டில் வந்து இதாக வாங்கிருக்கோம், லேப்டாப் வாங்கிருக்கீங்களா? காலிக்கு தாங்கும், மாநிலத்துக்கு ஸ்கூட்டர் வாங்க, பெட்ரோல் மாத்திரம் ஒரு 100 ரூபா போடுறேன் வந்துடுறேன். காசு அங்கே தான் இருக்கு, ஏகட்டோல் தான் இருக்கு. இதில் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ பாலுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா அதான் 2 ரூபாய் எத்தனா கூட போயிட்டே இருக்கும்ல. 5 வருஷம் கணக்கில் வந்து பெரிய காசு ஆகும். அது மாதிரி இப்போ வரி நம்ம 500 ரூபாய் எத்தனா 5 வருஷத்தில் என்ன ஒன்று அந்த கணக்கில் வந்து 6,81,400 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்ணுக்கு தெரியாமல் அது எப்படி போகுதுன்னு தெரியாது. மாதம் 1000 ரூபா வாங்குறீங்களா? இப்போ 2 மாசம் எலெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரல. டிசம்பர் மாசத்துல ஒரு நாள் அதை வாங்கியிருந்தாலும் நீங்கள் 12,000 ரூபா வருஷத்துக்கு வாங்கியிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்கள்கிட்ட எடுத்து வந்து 6,81,000 எப்படி தானே பார்த்தீங்கன்னா பாலில் வந்து அதுலேயே இருக்குது. அரிசியில் எவ்வளோ பழைய வேலை புது வேலை, சமையல் எண்ணெயில் புதுசு பழசு, டேக்ஸ் வரும், மின்சார கிட்டத்தட்ட உங்களுக்கு 43,000 ரூபா கரண்ட் பில் மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டி மாதாந்திர இதுலேயும் வந்து 36,000 ரூபா உங்களுக்கு தெரியாமல் பிடிச்சி பாருங்க. ரெட்டாக ஓட்டு போடுங்க, ஊர் எல்லாமே நல்லா நடக்கும். 2,000 ரூபா தர நீங்கள் 4 வருஷம் எப்படி ஆண்டாலும் தெரியும். வந்தவொடனே எல்லாமே செய்வார். பொங்கலுக்கு, கொரோனாக்கு, மழைக்கு எல்லாம் நல்லா பண்ணார். எல்லாம் பண்ணுவார். ரெட்டாக ஓட்டு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம்.